Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் குட் நியூஸ். ஸோ என்ன குட் நியூஸை ரிசீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 4 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த பிங்க் ஃபெதர், பைல் நம்பர் 3 இந்த பிளாக் ஸ்டோன் அண்ட் பைல் நம்பர் 4 பர்பிள் ஒன். எஸ், ஸோ இந்த 4 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். Psychic abilities, happiness, love. Okay, so psychic abilities, yes. See, pile number 1, first of all வந்துட்டு உங்களுக்கான இந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளார ஒரு சைக்கிக் கிஃப்ட் இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கு, அதை மஸ்ட் நம்புங்க. உங்களால் வந்துட்டு ஒரு சில பேரால் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக ப்ரே பண்ணுவீங்க, நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது வந்துட்டு ஒரு சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும், இல்லைன்னா லேட்டாக கிடைக்கும். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டான ஒரு பாத்தில் தான் இருக்கீங்க. ரைட், உங்களுக்குள்ள அந்த ஷிஃப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நடக்க போகுது. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அந்த ஒரு கிஃப்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு இனிமேல் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை ரொம்ப கரெக்டாக வந்துட்டு கைட் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு பதில், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தேடுறீங்கன்னா அது உங்களை தேடி வரும். எஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சர் இருக்கு. அண்ட் உங்களுக்குள்ளார வந்து மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. ரைட், அந்த ஒரு இப்போ எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இப்போ உங்களோட பாஸ்ட்ல இல்லை சோஃபார் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மேலே ரொம்ப அதிகமான ஒரு அட்ராக்ஷன், அதிகமான ஒரு லவ் இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு லவ் அட்ராக்ஷன் இனிமேல் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்காது. மேபி வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட மேஜரான பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இனிமேல் ரிசீவ் பண்ணுவீங்க. ரைட், ஸோ அந்த ஷிஃப்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். அண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், டெய்லி ப்ரே பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், எஸ், ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களோட ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், உங்கள் மெடிடேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்ணணும்னு நீங்கள் செய்கிற ஒரு விஷயமுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்துட்டு நீங்கள் எடுக்க நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி மாறத்துக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இட் டேக் சம் டைம். பட் ஆனால் அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் முடியும். ரைட், ஸோ அந்த ஒரு கிஃப்ட், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த ஒரு கிஃப்ட் அதை ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. சரி, நீங்கள் ஆக்சுவலி வந்து வெரி பிளெஸ்ட். ஓகேங்களா, ரொம்ப பிளெஸ்டு தான். உங்களுக்குள்ளார நிறைய ஒரு கிஃப்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. ஐ மீன் மேலோட்டமான ஒரு லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டு. பட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி அது வந்து மற்றவங்க கிட்ட இல்லை. நீங்கள் யூ ஆர் குவைட் யூனிக்கான ஒரு பர்சன். அது இது வரைக்கும் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணலைன்னா எஸ், இனிமேல் வந்துட்டு உங்களோட அந்த ஒரு பவராக இருக்கட்டும், அந்த யூனிக்னஸ் இது எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். ரைட், ஸோ டைரக்டான ஒரு கைடன்சஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹாப்பினஸ். சரி, ஹாப்பினஸ்ன்னு சொன்னாவே டெஃபினட்டாக தெரியும் உங்களுக்கு.
ஏதோ ஒரு குட் நியூஸ் டெஃபினட்டாக வரும். இது வந்து ஒரு அந்த குட் நியூஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மூலயமா வரலாம், ஒரு ஹாப்பி லவ்விங் ரிலேஷன்ஷிப். அப்படி இல்லைன்னா உங்கள் கெரியர் மூலயமா ஒரு குட் நியூஸ் வரும். லைக் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ், அண்ட் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ரெகக்னிஷன் வந்துட்டு இருக்கும். ரைட். சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு நேம் ஃபேம் அப்படிங்கிறது வந்து இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு அந்த கரெக்டான ஜேர்னியில் தான் உங்களுக்கு இருக்கும். சரி, எப்படின்னா நீங்கள் நிறைய செய்கிறீங்க நல்ல விஷயம், பட் அது வெளியே தெரிய மாட்டேங்குது. பீப்புளுக்கு வந்துட்டு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா எஸ், இனிமேல் தெரிய வரும். உங்களுக்கு அந்த நேம் ஃபேம் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்டு ஏதோ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, கார் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும், அந்த பிளானிங்கில் இருந்தால் எஸ், கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. சரி, நீங்கள் என்ன ஒரு பண்ணால் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குமோ அது கிடைக்கும். அது வந்து செய்வீங்க நீங்களே. சரி, இந்த கார்டை பார்க்குறப்போவே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ரைட். சரி, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல கெட்ட விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தப்பான ஒரு இன்டென்ஷனில் இருக்காங்க, உங்களை வந்து என்ன சொல்றது, முன்னுக்கு வர விடாம தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட ஆரா கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் அந்த பர்சனோட. ஸோ ஐ திங்க் உங்களோட ஆரா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப லவ்விங், ஹாப்பி, பிரைட்ஃபுல் அந்த மாதிரி வந்துட்டு மாறும். ஸோ இது டெஃபினட்டாக குட் நியூஸ். பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டா இந்த ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்கு இவ்வளோ நாளா. ஸோ இப்போ அது ரிலீஸ் ஆகிறப்போ டெஃபினட்டாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நிறைய சிரிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம். அண்ட் குட் நியூஸ், ஏதோ ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்துட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு, மன நிம்மதி அடைகிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட். சி, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வரும். அதாவது இவ்வளோ நாளாக கிவ் அப் பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இனி வந்துட்டு அந்த கிவ் அப்புங்கிற ஒரு தாட்டே வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. ரைட். ஃபைட் பண்ணலாம் என்னோட ஹாப்பினஸ்க்காக அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ரொம்ப நல்லா வரும். அண்ட் நீங்கள் வந்து டிவைன், ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இப்போ நிறைய மூனோட கனெக்ட் ஆவீங்க. இந்த பட்டர்ஃப்ளைஸ் அது மாதிரி இந்த விஷயங்களோட ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. உங்களை மீறி நேச்சரோட ரொம்ப கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்களே வந்து வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ஸ், ப்ரையாரிட்டிஸ் எதுல மாறுதுங்கிறத பாத்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு அந்த நேச்சர் டிவைனோட கனெக்ட் ஆகிறப்போ கிடைக்கிற ஹீலிங் வந்துட்டு மற்ற பீப்புள் கிட்ட இருந்து கூட உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ், ஹீலிங் வந்துட்டு இனி ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகே, லவ் நெக்ஸ்ட். ஓகே, லவ் சொன்னாவே தெரியும். லவ் வந்து இவ்வளோ நாளாக உங்கள் லைஃப்பில் ஒன் சைடாக மட்டும் இருந்திருக்கும். லைக் நீங்கள் மட்டுமே லவ் கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க. பட் திஸ் டைம் இனிமேல் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களோட லவ் லைஃப் பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக்காக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு பேலன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ். நீங்கள் வந்து ஒரு டீப்பாக லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ட்ரூவாக லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், உங்களோட அந்த ட்ரூ லவ், ட்ரூ ஃபீலிங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் பர்சன் புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த லவ் இஸ் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு, இப்போ லவ் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த லவ்ல அவ்வளோ அன்பு, பாசம் இனிமேல் வந்து கிடைக்கும். ரைட். சி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சைக்கிக் எபிலிட்டிஸ், ஹாப்பினஸ், லவ் இது வந்து ரொம்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்னு நான் சொல்லுவேன். மாற்றங்கள் ரொம்பவே நடக்க போகுது. இது வந்து ஒரு சில உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கிஃப்ட், ஒரு நேச்சர், நீங்க வந்து யூஆர் பிளஸ்டு சைல்டு. ஆக்சுவலி உங்களுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, அது வெளியே வரும். ஓகேங்களா? இனிமேல் வந்து ஒன்னொன்னா வந்து வெளியே வரப்போகுது. அண்ட் கெரியர்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும், அப்கிரேட்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு எது ஒர்த்தான ஒரு விஷயம், எது குவாலிட்டியான ஒரு விஷயமோ அது உங்களை தேடி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதுவே ரிலீஸ் ஆகும். அண்ட் உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். ஸோ இதுவே வந்து டெஃபினட்டாக ஒரு குட் நியூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஹாப்பினஸ் கார்டு டைரெக்டாகவே உங்களுக்கு வந்துருச்சு. ரைட். ஸோ நீங்கள் அந்த ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதாக இருக்கட்டும், அது ஸ்டாப் பண்ணாதீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்களோட கனெக்ட் ஆகுங்க. ரைட். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானாக வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ.
பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணனீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ என்ன குட் நியூஸ் பைல் நம்பர் 2 ரிசீவ் பண்ண போறீங்க? Forgiveness, financial help, answers. Okay. So pile number 2. See உங்களுக்கு ஐ திங்க் வந்துட்டு ஃபர்கிவ்னஸ் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும். நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பர்சன் உங்களை ஃபர்கிவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், ஏதாவது ஒரு ரிக்ரெட் பண்ணுறீங்க, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, சொல்லியிருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபர்கிவ்னஸ் கேட்டீங்க அப்படின்னா எஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அந்த தாட் இல்லைன்னா இட் இஸ் எ டைம் ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த பேட் கர்மா ரிலீஸ் ஆகும். அண்ட் நீங்களுமே வந்துட்டு உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஃபர்கிவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். அதாவது உங்களை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட மன்னிப்போட வந்து நிற்பாங்க. டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க ஃபர்கிவ்னஸ்க்காக கேட்டுட்டு வருவாங்க, ரைட்? சரி, உங்களுக்கான அந்த ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். சி, மைண்டில் வந்து நிறைய ஒரு யோசனைகள், நிறைய குழப்பங்கள் ஓவராகவே உங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய டேஸ்லையுமே ஒரு மைண்டில் என்னதான் வந்து உங்களை சுற்றி நிறைய சேலஞ்சஸ் நடந்தாலும், அதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வந்தாலும் உங்களோட மைண்ட் பாதிக்காது, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ரைட்? அண்டு நீங்கள் உங்களோட வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி, நெக்ஸ்ட் இயர் அடுத்து என்ன செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தோட சரி மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த கார்டை பார்க்குறப்பவே தெர் ஆர் டூ மச் ஆஃப் ஒரு மனசில் இருந்த அந்த பாரங்கள், அந்த ஒரு கவலைகள் எல்லாமே வந்துட்டு விலகுது, ரைட்? ஒரு உங்களுக்குள்ளே தெரியும், உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வரும், லைக் டிவைனோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்குது, அது வந்து அந்த ஒரு ஹீலிங்கிறது. சி, ஃபார் பைல் நம்பர் 2 உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங்கிறது நடக்கும், ஓகேங்களா? டோட்டலி வந்துட்டு அந்த ஹீலிங்கிறது கிடைக்கும். லைக் இது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீலிங். நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் ஒரு ட்ரூவான ஹீலிங்கிறது உங்களுக்கு கிடைச்சதில்லை. லைக் ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக மன்னிக்கவே முடியல. அதாவது யாராவது மன்னிப்பு கேட்டாங்கன்னா ஓகே நான் ஃபர்கிவ் பண்ணிட்டேன்னு வெறும் வாயில சொல்றீங்க, பட் மனசளவில் இது வரைக்கும் ஃபர்கிவ் பண்ணலை. பட் அந்த ஒரு ஹீலிங் நடக்கும், நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுவீங்க. அண்ட் மனசளவில் இருக்கிற அந்த கவலைகள், பாரம் எல்லாம் ரிலீஸ் ஆகும். சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேர்டன், வருஷக்கணக்காக நீங்கள் வந்து சுமந்துட்டு வந்த அந்த ஒரு பேர்டன் ரிலீஸ் ஆகும். எனக்கு லவ் கிடைக்கலையே, லவ்வே இல்லையே, லவ்வால் நான் பாதிக்கப்பட்டுட்டேனே, எமோஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இனி நீங்கள் பேசவும் மாட்டீங்க, யோசிக்கவும் மாட்டீங்க, ரைட்? எது இல்லை, எது கிடைக்கலன்னு ஏங்கினீங்களோ அந்த ஒரு இதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹீலிங் கிடைக்கும், ரைட்? சரி, இந்த கார்டு வந்து பார்க்குறப்பே லைக் இட்ஸ் குவைட் ஒரு வெரி பாசிட்டிவ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஃபினான்ஷியல் ஹெல்த். சரி, உங்களோட ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மணி நல்லா நிறைய கிடைக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சேவிங்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கெரியரில் மோர் தேன் ஒன் ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் ஒரு ஸ்டேபிளான ஸ்டேஜில் இல்லை, நானே சர்வைவல் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா எஸ், ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமை வரும். அண்ட் ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2 நீங்கள் மோர் தேன் ஒன் ஜாப் பண்ணுற மாதிரியும் இருக்குது, சைட் பிஸ்னஸ் அது மாதிரியும் நீங்கள் செய்வீங்க. ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் நல்லா இருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கும் சரி உங்களுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அண்ட் உங்ககிட்ட யாராவது பணம் வாங்கி அதை திருப்பி கொடுக்காம இருந்தாங்கன்னா எஸ், அவங்க வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க.
அண்ட் நீங்கள் யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தாலுமே எஸ் அது அடைக்கிறதுக்கான அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஃபேவராக தான் இருக்கும். சரி, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக யார்கிட்டயாவது என்னால் அட்வைஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா எஸ் எடுத்துக்கலாம். பட் ஐ திங்க் வந்து சம்மன் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் அட்வைஸஸ் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ரைட். சரி, கெரியரில் வந்து நல்லா இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு வந்து கெரியர் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து ஒரு ரொம்ப நாளாக போராடுறீங்களா? ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன், இல்லை ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு கிடைக்கணும், நல்லதாக நான் செய்யணும். உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணுறீங்கன்னா எஸ் நான் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், அதுக்கு எனக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சு, எஸ் அது சால்வ் ஆகும். ரைட். இப்போ உங்களுக்கு லக்கு வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடில் ப்ளே பண்ண போகுது. லக் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்லையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் சரி, அது ரொம்ப வந்துட்டு ப்ளே பண்ண போகுது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி லக்கே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபார் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் லக்கு இருக்குது. பட் அது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா என்னைக்கு இந்த ஃபர்கிவ்னஸ் நடக்குதோ, என்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ, என்னைக்கு அந்த பியூரான அந்த ஒயிட் ஆராவை நீங்க ரிசீவ் பண்றீங்களோ, அப்ப லக்கு தானாவே வந்து கிடைக்கும். ரைட். அண்ட் இது எல்லாமே சரி, உங்களுக்கு நீங்க வெளியில ஆன்சர்ஸை வெளியே தேடுறீங்க. ரைட். பட் அது எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்கு. பிளாக்கேஜ் ஆகுது என் லைஃப்ல பிளாக்கேஜஸ்ங்கிறீங்க, பட் அது உங்ககிட்ட தான் பிளாக்கேஜஸே இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ நீங்க தான் செய்யணும், உங்க ஃபேமிலியில ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்குன்னா எய்தர் உங்க சைட்ல இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர் சைட்ல தான் அந்த பிளாக்கேஜஸ் இருக்கும். ரைட். ஸோ நீங்கள் உங்களையுமே உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு பீப்புளாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக பாருங்க, அதில் தான் ஆன்சர்ஸ் இருக்கு. ரைட். அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அண்ட் எது செய்யணும், உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, நீங்கள் உங்ககிட்டே அந்த கேள்வியை கேளுங்க, உங்களாலே வந்துட்டு ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும். அண்ட் டெஃபினெட்லி அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்களுக்கு குட் நியூஸ் பைல் நம்பர் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் வைஸில் ரொம்ப நல்லா இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ரொம்ப நாளாக இருந்த அந்த பாரம் இறங்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பீஸ்ஃபுல்னஸ். சரி, உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியாக நான் இருந்தேன்னாவே எனக்கு ஹாப்பினஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்தந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா எஸ் அது கிடைக்குது. ரைட். அண்ட் எந்த ஒரு விஷயத்துலலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்திருக்கும், ரொம்ப பேஷனாக, ரொம்ப ஒரு உங்கள் ஹாபீஸாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் நிறைய ஒரு சில விஷயங்கள்ல இருந்திருக்கும். பட் ஆனால் வந்துட்டு இந்த இடையில இந்த ட்ராமானால உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட்டுருந்தீங்கன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுவீங்க. ரைட். லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கு, டிவைன் பிளெஸிங்ஸ் ரொம்ப நிறையவே கிடைக்கும். அந்த லக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த லக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை அப்படியே மாற்றுறதுக்கு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கொண்டு போகிறதுக்கு அது ஃபேவர் பண்ணும். ரைட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Okay, blessings, forgiveness, closure. So, pile number 3. சரி, உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரி, நிறைய நல்ல விஷயங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் செஞ்சுருக்கீங்க அண்ட் செஞ்சுட்டும் இருக்கீங்க. அதுக்கான ஒரு ஆன்சர்ஸ், அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் எஸ் கிடைக்கும். சரி, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதோ ஒரு கனவு இருக்கு உங்களுக்கு. சரி, நீங்கள் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். பைல் நம்பர் 3 நிறைய கனவு காண்பீங்க, ஆனால் அது வந்து ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்தோ
உங்களோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஃபேண்டசி இருந்தாலும் பட் அந்த ஃபேண்டசிலுமே ஒரு ரியலிஸ்டிக்காக செய்ய முடியும். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுறது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ரியல் லைஃப் ஃபியூச்சர் ரிலேட்டடாக நிறைய பாசிபிளான ஒரு ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட அந்த ட்ரீம் ஏதோ ஒரு ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆக போகுது, அந்த ட்ரீம் ரியாலிட்டிக்கு வரப்போகுது, உண்மையாக போகுது. ரைட். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளெஸிங் தான். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு ரூடாக நடந்த பீப்புள் எல்லாருமே வந்துட்டு பாசமாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காரணமே இல்லாமல் உங்கள் மேலே கோவப்படுவாங்க, உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளமில் உங்களை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அதில் இருந்து வெளியே வருவீங்க. அண்ட் அந்த பீப்புள் உங்களுக்கு நீங்களே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான பாசம், அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒரு ப்ரேயர்ஸ், நீங்கள் ரொம்ப வந்து டிவோஷனல் பர்சனாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் இருப்பீங்க. அது அத்தனைக்குமே வந்துட்டு நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரைட். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ரொம்ப ஸ்ட்ராங்காக மனதளவில் கேட்ட ஒரு விஷயம் கிடைக்கும். ரைட். ஸோ அது கிடைக்கிறப்போ நீங்கள் அதை அப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம் ஜாபாகவே இருக்கட்டுமே, அந்த ட்ரீம் ஜாப் நீங்கள் வந்து கேட்டது கிடைச்சதுன்னா எந்த எக்ஸ்கியூசஸுமே இல்லாமல் உடனே நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுங்க. ரைட். பிகாஸ் உங்களோட இந்த வரக்கூடிய அந்த டைம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அண்ட் தென் உங்களுக்கான டேஸ் தான் இனிமேல் இருக்கும். ரைட். ஸோ அண்ட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கீங்களா பல வருஷமாக. இது வந்து ஒரு பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அதுக்கு ரொம்ப பொறுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் மேபி ஒரு சில பீப்புள் உங்களை ரொம்ப சோதிக்கிறாங்க, பட் ஆனாலும் பொறுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, பட் நவ் இட் இஸ் அ டைம், என்னாஃப் இஸ் என்னாஃப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. ரைட். ஸோ இது ஒரு எண்டிங், ஏதோ ஒரு விஷயம் எண்டிங் ஆக போகுது உங்கள் லைஃப்பில். உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எண்ட் ஆகுது. ரைட். எது ஒரு பிளாக் பண்ணுது, இது ஒரு பீப்புளாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் உங்களை பிளாக் பண்ணுதோ மென்டலி, எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி, அது எண்ட் ஆக போகுது. ரைட். ஒரு சில பேருக்கு வந்துட்டு பிரேக்கப் இஸ் பாசிபிள். அது பிரேக்கப் இன் த சென்ஸ் நீங்கள் ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நான் வந்து பிரேக்கப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன், என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ் தட் வில் ஹேப்பன். அந்த பிரேக்கப் உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கொடுக்கும். பிகாஸ் நிறைய சாக்ரிஃபைசஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பண்ணுறீங்க, பட் அது உங்களுக்கு பர்சனலி எந்த ஒரு க்ரோத்தும் கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா, எஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எண்ட் நடக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் இருக்கும். இது வந்து உங்கள் கெரியர் மட்டும் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்பையே மாற்றும். எஸ்பெஷலி உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதுவே வந்துட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு ஒரு க்ரோத் கொண்டு போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 3, நீங்கள் வந்து நிறைய உங்களோட எனர்ஜியை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க. ரைட். பிகாஸ் ஃபர்கிவ்னஸ் வந்துட்டு நீங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மோஸ்ட் ஆஃப் யர் எனர்ஜி எங்கே ஸ்டக் ஆகுது அப்படின்னா ஓவர் திங்கிங். ஒரு சில பேரை ஃபர்கிவ் பண்ணாமல் அது ரொம்ப ஒரு அவங்க மேலே இருக்கிற அந்த கோபம், அந்த ஒரு வெறுப்பு அவ்வளோக்கு ஸ்டோர் ஆகுது உங்களுக்குள்ளார. ஸோ சம்வேர் அது உங்களோட எனர்ஜியை வீக்கன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் அ டைம், ஃபர்கிவ் பண்ணுங்க அவங்கள. அவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக. அண்ட் அந்த பர்சனே வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வருவாங்க. அவங்க வந்து டைரக்டா மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு சில பேர் அவங்க ஆக்ஷன்ஸ் மூலயமா மன்னிப்பு கேட்பாங்க. லைக் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ஆக்ஷன்ஸ் உங்களை பாதிச்சுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய இனி வரக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஒரு நீங்கள் கேட்காமே அன்பு பாசம் ஓவரா பண்ணுவாங்க, உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வைப்பாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபர்கிவ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வரும். ஃபர்கிவ் பண்ணுங்க. இது உங்களுக்கான ஒரு எனர்ஜியை சேவ் பண்ணுறது அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. ரைட். ஒரு ஹீலிங், எஸ் ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங்கிறது வந்துட்டு கிடைக்கும். ரைட். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ
அதிலிருந்து நீங்க வெளியே வரத்துக்கு ஒரு சில விஷயம் நடக்க போகுது. பிகாஸ் யூ டிசர்வ் பெட்டர். யூனிவர்ஸ்க்கு தெரியும் உங்களுக்கு எது பெஸ்ட் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ நீங்க இருக்கிற அந்த பிளேஸாக இருக்கட்டும், நீங்க செய்யற அந்த விஷயம், நீங்க பாண்ட் ஆயிருக்கிற அந்த பீப்புள் இட்ஸ் நாட் ஹெல்தி கிடையாது. அதில் அது உங்களுக்கு பெட்டர்னு சொல்ல மாட்டேன், பட் யூ டிசர்வ் மோர். நீங்கள் இன்னும் நிறைய டிசர்விங்கான ஒரு பர்சன் தான். ஸோ அதனால உங்களுக்கு எது டிசர்விங், உங்களோட அந்த நீங்கள் செய்கிற நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்களுக்கான பிளெஸிங்ஸ் எஸ் யூ வில் கெட். அந்த உங்களுக்கு எது டிசர்வ் அது வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு கண்ட்ரோல்லே இருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, இல்ல நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு சில பீப்புள் உங்க வாழ்க்கையை விட்டு போகக்கூடாது, ஒரு சில விஷயம் உங்க வாழ்க்கையை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வாழ்றீங்க. லைக் ஒரு ஃப்ரீயான ஒரு லைஃப், ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்சாலுமே, ஆல்தோ ஒரு சில பேருக்கு ஃப்ரீடம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு, பட் ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. பிகாஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து சம்வேர் உங்கள் லைஃப்பில் நடக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து லெட் கோ பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இருக்கீங்க, பட் அந்த ஒரு விஷயம் மாறப்போகுது. லைக் லெட் கோ நிறைய வந்து பண்ண போறீங்க. உங்களுக்கான அந்த நெகட்டிவிட்டி, அந்த டார்க் சைடுக்கான அந்த டோர் க்ளோஸ் ஆகிறப்போ உங்களுக்கான அந்த ஒரு நியூ எக்ஸ்பீரியன்சஸ், நியூ பிரைட்னஸ் எஸ் கிடைக்கும். அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங், அந்த ஒரு லைட் யூ கேன் சி. ஒரு டார்க் எனர்ஜிலே இருக்கீங்க, இருக்கிற உங்களுக்கு ஒரு லைட் கிடைச்சதுன்னா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு எஸ் யூ வில் கெட் இட். அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல்ல சரி, நீங்க வந்து ஒரு திங்க் பண்ற விதமாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இது வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்னா ரொம்ப நல்லாவே வருது. இன்ஃபேக்ட் வந்து ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் ஆல்சோ கிடைக்குது ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மூவ் ஆன் ஆகணும், அதுல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு சில மாற்றங்கள் யூனிவர்ஸ் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. பட் நீங்க தான் வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும். ஸோ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் எது வேணும் வேணாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணுங்க. ரைட். ஸோ குட் நியூஸ், பிளெஸிங்ஸ், லக், ஹாப்பினஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் ரிசீவ் பண்ணுவீங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மெசேஜஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு நடக்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ பைல் நம்பர் 4 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 4க்கு என்ன குட் நியூஸ்? ஓகே, குட் லக். ஸோ இது உண்மையிலே நல்ல குட் நியூஸ் தான். கெரியர், ஓகே, psychic abilities, fine. So for pile number 4, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும் உங்கள் லைஃப்பில். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்கு, அந்த எனர்ஜி உங்களை சுற்றி தான் இருக்குது. உங்களுக்கான அந்த லக் எஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக செய்யணும்னா எஸ் அது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அது டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் உங்கள் யார்கிட்டயாவது ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும், சொல்லணும், உங்கள் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், உங்கள் லவ்வாக இருக்கட்டும், எஸ் இட் இஸ் அ ரைட் டைம். அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, கேட்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு டைம் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அது கிடைக்கிறப்போ வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ரைட், நீங்க வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஃபார் பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப மேஜரா ப்ளே பண்ண போகுது. உங்களுக்கு ஒரு சில பேரால வந்துட்டு நீங்க ப்ராப்பரான மெடிடேஷன், ப்ராப்பரான அந்த பிரேஸாக இருக்கட்டும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பண்ண உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா, எஸ் அது உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு அதை அக்செப்ட் பண்ணா உங்களுக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா, growth இருக்குமா, லைஃப்ல செட்டில் ஆவோமா அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரைட், உங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ராங் கிஃப்ட் இருக்கு, அந்த ஒரு சைக்கிக் பவர் இருக்கு. பட் ஆனா நீங்க அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு சில குவாலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் அட்ராக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்கும். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 4 வந்து நீங்க ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் கண்டிப்பா வந்து இருக்கும். ஒரு பிளேஸ்க்கு நீங்க போறீங்கன்னா டெஃபினட்டா உங்களை பத்தி பேசுவாங்க, பார்ப்பாங்க. அண்ட் ஏதாவது ஒரு டாக் கண்டிப்பா உங்களை பத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது அவுட் சைட் ஃபோர்ஸஸ்ல உங்களுக்கு நிறையவே இருக்கு. பட் ஆனா இன்சைட் நிறைய உங்க லைஃபுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அது எல்லாமே வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கு. எஸ், நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அட்ராக்ட் பண்ணலாம். பட் நீங்க கொஞ்சம் லேசியா இருக்கீங்களோ? சரி, ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லேசினஸ் தெரியுது. அண்ட் லேக் ஆஃப் எனர்ஜி நிறைய இடத்துலயே தெரியுது. அது நீங்க அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க வந்து போல்டான பர்சன் தான், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் உள்ள பர்சன், ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறையவே உள்ள பர்சன் தான். உங்களுக்கே தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா எதுவுமே செய்ய முடியும். பட் ஆனா வந்து உங்களுக்கு அந்த லேசினஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸோ பிசிக்கலி சொல்றேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைக் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கிஃப்ட், அதை வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல குட் நியூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டிஸ் இனிமேல் வெளியே வரப்போகுதுங்கிறப்போ அது டெஃபினட்டா உங்க லைஃப் மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ண போகுது. யூ காட் கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரமோஷன். எஸ், எனக்கு ப்ரமோஷன் வேணும். எஸ், கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கெரியர் வைஸ்ல வந்துட்டு இது வரைக்கும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்களா? மேபி உங்களுக்கான அந்த ஒரு டேலண்ட், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்கில், நாலேஜ், டேலண்ட்ஸ், அதுக்கு இது வரைக்கும் அதை வெளியே காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையாம இருந்திருக்கலாம். பட் ஆனா வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். எய்தர் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இன்னோவேஷன்ஸ் நிறைய இருக்கும், ஐடியாஸ் நிறைய இருக்கும், கிரியேட்டிவ் நிறைய இருக்கும். நீங்களே புதுசா ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் பாசிபிள். வேற ஒரு ஜாப், உங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஜாப், நீங்க ஆசைப்பட்ட ஒரு ட்ரீம் ஜாப். எஸ், அது கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றேன். எஸ், கண்டிப்பா ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கெரியர் வைஸ்ல பாத்தீங்கன்னா நியூ சேலஞ்சஸ், ஒரு நியூவான ஒரு விஷயம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். லைக் இப்போ ரொம்ப போரிங்கான ஒரு ஜாப், ரொம்ப போரிங்கான ஒரு கெரியர்ல இருக்கேன் அப்படின்னா எஸ், அதுல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் உங்களோட இந்த டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸ்லயும் சரி, உங்களோட லைஃப் ஸ்டைலுமே ஒரே மாதிரியே இருந்துட்டு இருக்கும். ஒரு சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னாலுமே ஒரே செட் ஆஃப் சேலஞ்சஸ், ஒரே செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா, இனி வந்து உங்களுக்கு உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் எஸ்பெஷலி இதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வரும். ஃபார் பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே ப்ளே பண்ண போகுது. ஸோ நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். மேபி வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இன்னும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் லைக் நான் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட் டைப், ஒரு சில பேர் போத் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, பட் ஆனால் அதில் வேல்யூ இல்லை. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் பவரும் இல்லை, வேல்யூவும் இல்லை. ஸோ அது வந்து டெஃபினட்டா வந்து மாறணும் அண்ட் மாறும். அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த கெரியர்ல மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னாவே எஸ், சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில சைன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். லைக் இதர் உங்களுக்கு
டிவைன் கிட்ட இருந்து, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஒரு சயின்ஸ் கிடைக்கும் அவுட் சைட்ல. அப்படி இல்லைன்னா உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கே தோணும், எஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், வேற ஏதாவது ஒன்று செய்யலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காகவே தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் வரும், ஒரு ஐடியாஸ் இருக்கும், ஈவன் உங்களோட விஷன்ஸ்மே டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்கும் உங்களோட ட்ரீம் கோல் ஒரே இதை நோக்கி போயிட்டு இருந்திருக்கும். பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான்ஸ், டிஃப்ரெண்ட்டான ட்ரீம்ஸ், உங்களோட ஆசைகளுமே மாறும், உங்கள் ப்ரியாரிட்டிஸுமே வந்துட்டு மாறும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது. உங்களுக்கான அந்த குட் நியூஸ், உங்களுக்கான அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு கைடன்ஸ், இது எல்லாமே அந்த ட்ரீம்ல தான் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் என்ன மாதிரியான கனவு காண்றீங்க அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. மேபி ஒரு சில பேருக்கு உங்களோட ட்ரீம்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து மறந்துடும், ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸை நோட் பண்ணி வைக்கிறதும் இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு சின்ன சின்ன ஹிடன் மெசேஜஸ், ஒரு ஹிண்ட் எல்லாமே அந்த ட்ரீமில் இருக்கும், ரைட்? உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் அது ட்ரீமில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து பதிலை வெளியில் தேடாதீங்க. இனி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குவாலிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே செய்யறதுக்கான ஒரு மைண்ட் செட், ஒரு சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். லைக் உண்மையிலே இது ஒரு குட் நியூஸ் தான் சொல்லுவேன். இந்த குட் லக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு குயிக் டெசிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா சார்? எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் டிலே பண்ணாதீங்க. ஓகே எனக்கு நான் 2 days கழிச்சு சொல்கிறேன், 1 week கழிச்சு சொல்கிறேன், நோ. இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது அந்த 1 டேக்குள்ளார ஆன்சர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வரக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எஸ் நீங்கள் வந்து உங்கள் லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 4. ஓகே, ஸோ இன்னைக்கு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 4 பைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான குட் நியூஸஸ் தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சேஞ்சஸ் எஸ் ஒரு ஃபீல்டுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். பட் சைட் பை சைடு உங்களோட எஃபோர்ட், உங்களோட ஒரு ஒர்க் ஆல்சோ இஸ் நீடட். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.